ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியான முறையில் நெய் மைசூர் பாக்கு எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்ப்போம். 1 கப் அளவுக்கு கடல மாவு எடுத்து நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. அது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு நெய் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு சுகர் எடுத்து ஒரு 1/4 கப் தண்ணி கொடுத்து ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு இந்த சிரப்பை ரெடி பண்ணதுக்கு அப்புறமா நம்ம மாவு சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இடையில பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு நெய் நீங்கள் கொடுக்கணும். ஃபுல்லாகவே நீங்கள் நெய்யிலையும் செய்யலாம், கொஞ்சமாக ஆயிலும், அதாவது ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துட்டு 3/4 பங்கு அளவுக்கு நெய் சேர்த்தும் செய்யலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு 7 நிமிஷம் போல் நீங்கள் கலர்னிங்க அப்படின்னா இந்த பதத்துக்கு வந்துடும். இது கரெக்டாக இருக்கும். இப்போ நெய் தடவின பாத்திரத்தில் ஊற்றிட்டு இதை அப்படியே ஆற விட்டுருங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் நெய் மைசூர் பாக் செஞ்சிடலாம். இது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா இந்த எட்ஜஸ் எல்லாம் எடுத்து விட்டுட்டு சுத்தமாக ஆறுனதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக வரும். நான் கொஞ்சம் சூடு இருக்கும் போதே எடுக்கிறேன். அதனால் பரட்டி போட்டுட்டு 2 தட்டு தட்டினோம் அப்படின்னா அழகாக கிடச்சிரும் உங்களுக்கு. இப்போ இதை நம்ம கட் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி ஈஸியாகவே நீங்கள் நெய் மைசூர் பாக் ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். டேஸ்ட் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாயில் வச்சோன்னே கரையும். கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு எல்லாருமே இந்த மாதிரி ஈஸியான ஸ்வீட்லாம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நம்ம சேனல் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.